அப்ப 2 கார்பனை கொண்ட அல்கீன்களின் கட்டமைப்பு சூத்திரம் கார்பன் அணுக்களுக்கு இரட்டை பிணைப்பொன்று 4 ஐதரசன்கள் அதனை சூழ்ந்து காணப்படும். ஒவ்வொரு எதீன் என்கிற மூலக்கூறுல 4 ஐதரசன் காணப்பட்டது. அந்த 4 ஐதரசன்களில் ஒரு ஐதரசனுக்கு பதிலாக ஒரு குளோரின் அணு பிரதியிடப்பட்டு உருவாவதுதான் குளோரோ எதீன் என்று அழைக்கப்படும். இந்த குளோரோ எதீனுக்கு இன்னும் ஒரு பேர் இருக்கின்றது, வைனைல் குளோரைட் என்றும் அழைக்கலாம். எதிலீனில் காணப்படுகின்ற 4 ஐதரசன் அணுக்களும் 4 புளோரின் அணுக்களால பிரதியிடப்படும் போது தோன்றுவதுதான் நாற்புளோரோ எதீன் என்று அழைக்கப்படும். இது டெட்ரா புளோரோ எதீன் என்று கூட அழைக்கப்படும். இப்போது பல்பகுதியம் என்றால் என்னென்றால், சிறிய மூலக்கூறுகள் பல ஒன்று சேர்ந்து உருவாகும் மிக பெரிய மூலக்கூறுகள் தான் பல்பகுதியம் என்று அழைக்கப்படும். அதுல ஒரு பகுதியம் என்றால் என்னென்றால், பல்பகுதியம் ஒன்றை உருவாக்க பங்களிப்பு செய்கின்ற சிறிய மூலக்கூறு தான் ஒரு பகுதியம் என்று அழைக்கப்படும். மீண்டு வரும் அலகு என்பது என்னென்றால், பல்பகுதியத்தில் உள்ள அடிப்படை கட்டமைப்பு அலகு மீண்டு வரும் அலகு என்று அழைக்கப்படும். பொலித்தீன் என்கிற இந்த பல்பகுதியத்தை உருவாக்குற சிறிய மூலக்கூறு எதீன் மூலக்கூறு ஆகும். இந்த எதீன் மூலக்கூறுகள் பல சேர்ந்து உருவாகிற மிக பெரிய மூலக்கூறாக வந்ததுதான் பொலித்தீனாக இருக்கின்றது. இந்த பல்பகுதியம் உருவாகிற நேரம் எதீனில் இருக்கிற இரட்டை பிணைப்பு உடைந்து ஒற்றை பிணைப்பாக மாறும். அதில் மத்திய ஒற்றை பிணைப்பு என்ன நடக்கும் என்றால், 2 எதீன் மூலக்கூறுகளுக்கு இடையில மீண்டும் ஒரு பிணைப்பை உருவாக்குவதற்கு அந்த இரட்டை பிணைப்புகள் உடைந்து பயன்படுத்தப்படுகின்றது. பொலிகுளோரோ எதீன் அல்லது பொலிவைனைல் குளோரைட் PVC என்கிற பல்பகுதியம் எவ்வாறு உருவாகின்றது என பார்க்க இருக்கின்றோம். பொலிகுளோரோ எதீன் உருவாக வேண்டுமானால் குளோரோ எதீன்கள் பல சேர்ந்து சங்கிலி தொடர் போன்று உருவாகிற அமைப்புத்தான் பொலிகுளோரோ எதீன் என்று அழைக்கப்படும். எதீனில் இருக்கிற ஒரு ஐதரசனுக்கு பதிலாக ஒரு குளோரின் வந்தால் அது குளோரோ எதீன். முன்னுக்கு எண் போட்டதால குளோரோ எதீன்கள் பல சேருது. இப்படி பல சேர்ந்து வார இந்த சங்கிலி தொடர் போன்ற அமைப்புத்தான் இது பொலிகுளோரோ எதீன் அல்லது பொலிவைனைல் குளோரைட் என்று அழைக்கப்படும். நாற்புளோரோ எதீன் பல சேருது. அப்படி பல சேர்ந்து உருவாகிற சங்கிலி தொடர் போன்ற அமைப்புத்தான் பொலி நாற்புளோரோ எதீன் அல்லது தனிச்சொல்லால டெப்ளோன் என்று அழைக்கப்படும். இப்போ நாங்கள் ஒரே பார்வையில பார்க்கலாம். பொலித்தீன்கிற பல்பகுதியத்துல அதன் ஒரு பகுதியம் என்று கேட்டால் எதீன். எதீன் மூலக்கூறுல மீண்டு வரும் அலகு எழுதக்குள்ள இரட்டை பிணைப்பு வரமாட்டாது, ஒற்றை பிணைப்பாக மாறும். மற்ற ஒற்றை பிணைப்பு 2 பக்கமும் தொடர்பு ஏற்படுத்த பயன்படும். மேலுக்கு 2 ஐதரசன், கீழுக்கு 2 ஐதரசன். இதை சொல்வது மீண்டு வரும் அலகு. மீண்டு வரும் அலகு எழுதி இப்படி என்ன அடையாளம் போட்டோம் என்றால், எதீன் பல சேர்ந்து உருவாகிற பொலித்தீன்கிற பல்பகுதியத்தில கட்டமைப்பு. பொலிடெட்ராஃப்ளோரோ எதீன்கிற பல்பகுதியத்தில் ஒரு பகுதியம் என்று கேட்டால் பொலிய ஒட்டம் என்றால் டெட்ராஃப்ளோரோ எதீன். இந்த டெட்ராஃப்ளோரோ எதீன் இதுல மீண்டு வரும் அலகுகள் எப்படி என்றால், இரட்டை பிணைப்புகள் ஒற்றை பிணைப்பாக மாறும். மற்ற அந்த ஒற்றை பிணைப்பு 2 பக்கமும் பிணைப்பை ஏற்படுத்த பயன்படும். மேலுக்கு 2 புளோரின், கீழுக்கு 2 புளோரின் இவ்வாறு எழுதப்படுவது பொலிடெட்ராஃப்ளோரோ எதீனுக்குரிய மீண்டு வரும் அலகாக இருக்கும். மீண்டு வரும் அலகின் அடியில நாங்கள் பிரகெட் பண்ணி என்ன அடையாளம் போட்டோம் என்றால், இதுதான் பொலிடெட்ராஃப்ளோரோ எதீன் அமைப்பாக இருக்கும்.